கற்பனை பண்ணி பாருங்க, நீங்க ஒரு சின்ன அறைக்குள்ள இருக்கீங்க. அந்த அறையில சத்தம்ங்கிறதே கிடையாது. சவுண்ட் ப்ரூஃப் சேம்பர். உங்க மூச்சுக்காற்று சத்தம் மட்டும்தான் கேக்குது. கும்மிருட்டு. உங்க கையை நீங்க ஆட்டினா கூட தெரியாது. நீங்க ஒரு பழைய வசதியான ஆர்ம் சேர்ல உட்கார்ந்திருக்கீங்க. உங்க தலையில ஒரு ஹெல்மெட் மாட்டப்பட்டிருக்கு. அதிலிருந்து சில ஒயர்கள் தொங்குது. உங்க பக்கத்துல இருக்கிற மைக் வழியா ஒரு குரல் கேக்குது. ரிலாக்ஸ், எக்ஸ்பெரிமெண்ட் ஸ்டார்ட் ஆக போகுது. அடுத்த சில நிமிஷங்கள்ல உங்களுக்கு ஒரு பீதி கிளம்புது. ஏன்னா அந்த அறையில நீங்க மட்டும்தான் இருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரியும். ஆனா உங்க மனசு சொல்லுது, இல்ல, எனக்கு பின்னாடி யாரோ நிக்கிறாங்க. திரும்பி பாக்குறீங்க, யாரும் இல்ல. ஆனா அந்த உணர்வு போகிறதில்லை. யாரோ உங்களை தொடர மாதிரி இருக்கு. யாரோ உங்ககிட்ட பேசுற மாதிரி இருக்கு. சிலருக்கு அது கடவுளா தெரியுது, சிலருக்கு அது பேயா தெரியுது. இது ஏதோ ஹாலிவுட் படம் இல்ல. இது கனடாவில் இருக்கிற ஒரு லேப்ல நடந்த உண்மை சம்பவம். அந்த லேப்ல இருந்த ஒரு மிஷன் கடவுளை பூமிக்கு வர வச்சதா? இல்ல, கடவுளை மனிதனே உருவாக்கினானா? வெல்கம் டு மாயவிழி. இன்னைக்கு நாம திறக்க போறது மனித மூளையோட இருண்ட பக்கத்தை. இது தி காட் ஹெல்மெட். இந்த கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதோட ஹீரோ, இல்ல இதோட வில்லன், எப்படி வேணாலும் வச்சுக்கலாம், அவரை பத்தி தெரிஞ்சுக்கணும். டாக்டர் மைக்கேல் பெர்சிங்கர் பாக்குறதுக்கு ஒரு டிஃபிகல்ட் சயின்டிஸ்ட். கோட் சூட் எல்லாம் போட்டுட்டு இருப்பார். ஆனா அவர் மண்டைக்குள்ள ஓடினது எல்லாமே விபரீதமான ஐடியாக்கள். அவர் என்ன நம்பினார் தெரியுமா? மனிதன் வரலாறு முழுக்க கடவுள், ஆவி, பேய்னு சொல்லிட்டு இருக்கிற எல்லாமே உண்மையில் வெளியே இல்லை. அது நம்ம மண்டைக்குள்ள இருக்கிற ஒரு சின்ன கோளாறு அப்படின்னு சொன்னார். இதை நிரூபிக்க அவர் உருவாக்கினதுதான் அந்த காட் ஹெல்மெட். பாக்குறதுக்கு அது ஒரு பழைய ஸ்னோமொபைல் ஹெல்மெட். அதை சுத்தி சோலனாய்ட்ஸ்னு சொல்லப்படுற காந்த கம்பிகள் இருக்கும். இதை ஒரு கம்ப்யூட்டர் கூட கனெக்ட் பண்ணிருப்பாங்க. இது எப்படி வேலை செய்யும்? நம்ம மூளையில டெம்பரல் லோப்ஸ் அப்படின்னு ஒரு பகுதி இருக்கு. காதுக்கு மேல மூளையோட 2 பக்கத்திலையும் இது இருக்கும். இதுதான் நம்மளோட மெமரி கார்டு மாதிரி. நம்மளோட பழைய ஞாபகம், மொழி, கனவு, முக்கியமா நம்மளோட சுய உணர்வு, சென்ஸ் ஆஃப் செல்ஃப், அதாவது நான் அப்படிங்கிற உணர்வு இங்கதான் இருக்கு. பெர்சிங்கர் என்ன பண்ணார்னா, இந்த ஹெல்மெட் வழியா ரொம்ப ரொம்ப கம்மியான அளவு மேக்னெட்டிக் ஃபீல்டை உள்ள அனுப்பினார். எவ்வளோ கம்மினா, ஒரு ஃப்ரிட்ஜ் மேக்னெட் பவர்ல பாதியோட பாதிதான். ஆனா அது ஒரு குறிப்பிட்ட பேட்டர்ன்ல விட்டு விட்டு தாக்கும்போது மூளை கன்ஃபியூஸ் ஆகிடுது. நம்ம மூளைக்கு வழக்கம் போல 2 பக்கமும் தகவல் பரிமாற்றம், கம்யூனிகேஷன் நடக்கணும். ஆனா இந்த காந்த சக்தி குறுக்க வரும்போது மூளையோட வலது பக்கம் தனியா இயங்க ஆரம்பிக்குது. அப்போ இடது பக்க மூளை என்ன நினைக்குதுன்னா, எனக்கு பக்கத்துல வேற யாரோ இருக்காங்கன்னு நினைக்குது. உண்மையில அது வேற யாரும் இல்ல, அது நம்மளோட இன்னொரு பாதிதான். ஆனா மூளை அதை அடுத்த நபர், another presence அப்படின்னு தப்பா புரிஞ்சுக்குது. இங்கதான் ஆட்டம் ஆரம்பிக்குது. இந்த கோஸ்ட் இன் த மெஷின் எக்ஸ்பெரிமெண்ட்ல என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சா ஆடி போயிடுவீங்க. சுமார் 900க்கும் மேற்பட்ட ஆட்கள் இந்த ஹெல்மெட்டை மாட்டி டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதுல நடந்த சில சம்பவங்கள் சயின்ஸையும் தாண்டி ஒரு திகில் கதை மாதிரி இருக்கும். ஒரு பொண்ணு, அவங்க பேரு மேரின்னு வச்சுப்போம். அவங்கள அந்த சேர்ல உட்கார வச்சாச்சு. ஹெல்மெட் ஆன் பண்ணியாச்சு. முதல் 10 நிமிஷம் ஒண்ணும் இல்ல. திடீர்னு அவங்க உடம்பு நடுங்க ஆரம்பிக்குது. மைக்கில் அவங்க பேசுறாங்க, டாக்டர், அந்த மூலையில யாரு நிக்கிறது? டாக்டர் சொல்றார், அங்க யாரும் இல்லம்மா. இல்ல, ஒரு உயரமான உருவம், கருப்பு கலர்ல என்னையே பாத்துட்டு இருக்கு. கொஞ்ச நேரத்துல அந்த உருவம் அவங்க பக்கத்துல வந்து அவங்க தோள் மேல கை வச்சதா அந்த பொண்ணு அலறினாங்க. லைட்டை போட்டா அங்க யாரும் இல்ல. ஆனா அந்த பொண்ணு பயத்துல வேர்த்து விறுவிறுத்து போயிருந்தாங்க. இன்னொரு கேஸ், ஒரு ஆத்மீகவாதி, கடவுள் பக்தி அதிகமான ஆளு. அவர் அந்த ஹெல்மெட்டை மாட்டினப்போ அவருக்கு அந்த அறை முழுக்க ஒரு தங்க நிற ஒளி, கோல்டன் லைட் தெரிஞ்சதாம். அமைதி, ஆனந்தம், கண்ணுல இருந்து தண்ணி கொட்டுது. நான் கடவுளை பார்த்தேன், பிரபஞ்சத்தோட கலந்துட்டேன்னு அவர் சொன்னார். ஒரே ஹெல்மெட், ஒரே காந்த சக்தி. ஆனா ஒருத்தருக்கு பேய் வருது, இன்னொருத்தருக்கு கடவுள் வருது. ஏன்? டாக்டர் பெர்சிங்கர் இதுக்கு ஒரு பதில் வச்சிருந்தார். நீங்க எதை நம்புறீங்களோ உங்க மூளை அதையே உங்களுக்கு காட்டுது. உங்க மனசுல பயம் இருந்தா அந்த பிரசன்ஸ் பேயா மாறும். உங்க மனசுல பக்தி இருந்தா அந்த பிரசன்ஸ் கடவுளா மாறும். அப்போ இத்தனை வருஷமா நாம கும்பிடுற சாமி, பயப்படுற பேய் எல்லாமே டெம்போரல் லோப் பண்ற மாயாஜாலம் தானா? இப்படி ஒரு விஷயம் பரபரப்பா பேசப்பட்டதும் உலகத்துல இருக்கிற பெரிய பெரிய ஆளுங்கெல்லாம் கனடாவுக்கு படையெடுத்தாங்க. அதுல முக்கியமான ஒருத்தர் ரிச்சர்ட் டாக்கின்ஸ். இவரை பத்தி தெரியாதவங்க இருக்க முடியாது. உலகத்திலேயே ஃபேமஸான நாத்திகர், ஏத்தியிஸ்ட். கடவுள் இல்லவே இல்லைன்னு சயின்ஸ் பூர்வமா வாதாடுறவர். அவர் சவால் விட்டார், நான் போறேன், என் கண்ணுக்கு கடவுள் தெரிகிறாரா பார்ப்போம்னு கிளம்பினார். பிபிசி டிவி க்ரூ எல்லாம் ரெடி. டாக்கின்ஸ் அந்த இருட்டு அறையில உட்கார்ந்தார். ஹெல்மெட் மாட்டப்பட்டது.
டாக்டர் பெர்சிங்கர் ஸ்விட்சை ஆன் பண்ணினார். பவரை கொஞ்சம் கொஞ்சமா ஏத்தினார். 40 நிமிஷம் கழிச்சு டாக்கின்ஸ் வெளியில வந்தார். எல்லாரும் ஆர்வமா கேட்டாங்க, கடவுளை பாத்தீங்களா? டாக்கின்ஸ் சொன்ன பதில், ஒண்ணுமே இல்ல. எனக்கு தலை சுத்துச்சு. என் கால் ஏதோ இழுக்கிற மாதிரி இருந்துச்சு. அவ்வளவுதான். கடவுளும் வரல, பேயும் வரல. இது பெர்சிங்கருக்கு ஒரு பெரிய அடி. டாக்கின்ஸ் என்ன சொன்னார்னா, பாத்தீங்களா, இது எல்லாமே ஏமாத்து வேலை. சும்மா மனப்பிராந்தி பிடிச்சவங்களுக்கு தான் இதெல்லாம் தெரியும். என்ன மாதிரி ஸ்ட்ராங் மைண்ட் இருக்கிறவங்களுக்கு இது வேலை செய்யாதுன்னு சொல்லிட்டார். ஆனா பெர்சிங்கர் சும்மா விடல. அவர் என்ன சொன்னார் தெரியுமா? மிஸ்டர் டாக்கின்ஸ், உங்க டெம்போரல் லோப்ஸ் ரொம்ப சென்சிட்டிவிட்டி கம்மியா இருக்கு. அதனாலதான் உங்களுக்கு சாமி வரல. அதுக்காக ஹெல்மெட் பொய்யாகாது. இங்கதான் ஒரு முக்கியமான கேள்வி வருது. சிலருக்கு சாமி ஆடுறதும் குறி சொல்றதும் அருள்வாக்கு சொல்றதும் அவங்களோட டெம்போரல் லோப் சென்சிட்டிவிட்டி அதிகமா இருக்கிறதால தானா? வரலாற்றுல வாழ்ந்த பல தீர்க்கதரிசிகள், ப்ராஃபெட்ஸ், ஞானிகள், இவங்க எல்லாருக்குமே ஒருவேளை இந்த மூளை அமைப்பு இருந்திருக்குமா? இப்போ இந்த கதையோட அடுத்த கட்டத்துக்கு போவோம். இது கொஞ்சம் திக் நிமிடங்கள். பெர்சிங்கரோட இந்த ஆய்வு கடவுளை மட்டும் டார்கெட் பண்ணல. உலகம் முழுக்க பல பேர் சொல்ற இன்னொரு விஷயத்தையும் இது விளக்குது. ஏலியன் அப்டக்ஷன். அமெரிக்காவில பல பேர் சொல்வாங்க, ராத்திரி தூங்கிட்டு இருந்தேன், திடீர்னு என் ரூமுக்குள்ள ஒரு வெளிச்சம் வந்துச்சு. சின்னதா குள்ளமா பெரிய கண்ணோட 4 பேர் வந்தாங்க, என்னை தூக்கிட்டு போயிட்டாங்கன்னு. இவங்க சொல்ற கதைகள் எல்லாம் ஒரே மாதிரி இருக்கும். அதிகாலை நேரம் 3 AM, கை காலை அசைக்க முடியாத நிலை, பாரலிசிஸ், ஒரு பிரசன்ஸ், யாரோ இருக்காங்கங்கிற உணர்வு. டாக்டர் பெர்சிங்கர் என்ன சொல்றார்னா, இது ஏலியன் இல்ல, இது ஸ்லீப் பாரலிசிஸ் கூடவே நடக்கிற டெம்பரல் லோப் டிரான்சியன்ட். நம்ம தூங்கும்போது மூளை நம்ம உடம்ப லாக் பண்ணிடும். திடீர்னு முழிக்கும் போது அந்த லாக் ரிலீஸ் ஆகலனா மூளை பயந்து போய் எதையாவது கற்பனை பண்ணும். அந்த கற்பனை தான் அந்த குள்ள மனிதர்கள். இன்னும் ஒரு படி மேல போய் பழைய வீடுகள்ல பேய் இருக்குன்னு சொல்றாங்கல்ல, பெர்சிங்கர் அங்கேயும் ஒரு மீட்டரோட போனார். பேய் இருக்குன்னு சொல்லப்படுற பல இடங்கள்ல பூமிக்கடியில் அல்லது செவத்துக்குள்ள இருக்கிற எலக்ட்ரிக் ஒயர்கள் காரணமா அதிகப்படியான எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்ட், EMF இருக்கிறதை கண்டுபிடிச்சார். அவர் என்ன சொல்றார்னா, அந்த இடத்துல பேய் இல்ல, அந்த இடத்துல இருக்கிற காந்த சக்தி உங்க மூளையை தூண்டிவிட்டு அங்க பேய் இருக்கிற மாதிரி ஒரு பிரமையை, ஹலுசினேஷன் உண்டாக்குது. சோ பேய் வீடு, ஏலியன், சாமி எல்லாமே மூளைக்குள்ள நடக்கிற ஒரு ஷார்ட் சர்க்கியூட் தானா? கடைசியா இந்த பயணத்தோட முடிவுக்கு வருவோம். தி காட் ஹெல்மெட் நிரூபிச்சது என்ன? கடவுள் இல்லைன்னா இல்ல. கடவுளை நம்மால உருவாக்க முடியும்னா? இங்கதான் நியூரோதியாலஜி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேள்வியை முன்வைக்குது. இதை த ரேடியோ அனாலஜின்னு சொல்வாங்க. உங்க வீட்ல டிவி இருக்கு, அதுல படம் தெரியுது. நீங்க டிவியை உடைச்சு பார்த்தா அதுக்குள்ள விஜயோ அஜித்தோ இருக்க மாட்டாங்க, வெறும் ஒயர்கள் தான் இருக்கும். அதுக்காக விஜய் அஜித்தே இல்லைன்னு அர்த்தமா? இல்ல, அவங்க எங்கேயோ இருக்காங்க. டிவிங்கிறது ஜஸ்ட் ஒரு ரிசீவர் மட்டும்தான். அதே மாதிரி இந்த ஹெல்மெட் நம்ம மூளையை ஒரு ரிசீவரா மாத்துதுன்னு ஏன் வச்சுக்க கூடாது? நம்ம மூளை நார்மலா இருக்கிறப்போ இந்த உலகத்தை மட்டும்தான் அது பிடிக்குது. ஆனா அந்த காந்த சக்தி, மேக்னெட்டிக் ஃபீல்ட், நம்ம மூளையோட ஃப்ரீக்வன்சியை மாத்தும் போது நம்ம கண்ணுக்கு தெரியாத இன்னொரு உலகத்தை, இன்னொரு பரிமாணத்தை, டைமென்ஷன் நம்ம மூளை டியூன் பண்ணுதா? அந்த ஹெல்மெட்டை மாட்டினவங்க பார்த்தது கற்பனையா? இல்ல நம்மள சுத்தி எப்பவுமே இருக்கிற ஆனா நம்ம கண்ணுக்கு தெரியாத சக்திகளா? டாக்டர் பெர்சிங்கர் இறந்துட்டார். ஆனா அவர் பத்த வச்ச இந்த நெருப்பு இன்னும் அணையல. சயின்ஸ் கடவுளை துரத்திக்கிட்டே போகுது. ஒருவேளை என்னைக்காவது ஒரு நாள் சயின்ஸ் கடவுளை கண்டுபிடிச்சா அன்னைக்கு கடவுள் சயின்டிஸ்டா இருப்பாரா? இல்ல, சயின்ஸே கடவுளா இருக்குமா? இந்த கேள்வியோட உங்களை விடுறேன். உங்க கருத்து என்ன? மூளை கடவுளை உருவாக்குதா, இல்ல கடவுள் மூளையை பயன்படுத்துறாரா? கமெண்ட்ல சொல்லுங்க. இது மாய விழி. இன்னொரு மர்மத்தோட சந்திக்கிறேன்.